ஐயோ அளவோட ஆட்டியா. சே, மகா மட்டமான பொழப்பா இருக்க. ஒரு கிளாஸ் தண்ணி ஊத்த முடியல. கமலா உள்ள பூந்தா காருக்கு காத்தடின்னு சொல்லி வெளியே அனுப்பிடுறான். பிரேமா உள்ள பூந்தா பேட்டரி சரியில்லைன்னு சொல்லி வெளியே அனுப்பிடுறான். ரேணியா உள்ள பூந்தா ரேடியேட்டர் சரியில்லைன்னு சொல்லி வெளியே அனுப்பிடுறான். இது ஒரு ரேடியேட்டர், இவனுக்கு நான் ஒரு மீடியேட்டர். வண்டி எந்தெந்த கோணத்துல ஆடுதோ அந்தந்த கோணத்துல நானும் ஆட வேண்டியதா இருக்கு. என்ன நடக்குதுங்க? நடக்கிறவங்க அது மாதிரி நடந்துட்டா இருக்கு. நான் மட்டும் தான் நிக்கிறேன். அது தெரியுதியா? காரே அப்படி அப்படியே ஆடுது. ஓ, அத கேக்குறீங்களா? வண்டி ஏற்கனவே ஒரு ஆட்டக்கார மட்டும் இருந்துச்சு, அத ஆடுது. உள்ள யாரும் இருக்காங்களா? ஓ இல்லையா? 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 தேங்க் யூ சார். டிரைவர் சார், நாளைக்கு எந்த இடம்? ஏன் இதே இடம் தான்? கரெக்டா நாளைக்கு இதே டைமுக்கு வந்துடுறேன். எதுக்கு லாரியோட வந்து ஏத்திட்டு போறதுக்கா? ஐயா, நான் வர மாட்டேன்டா. என்ன நடக்குது ஒண்ணுமே புரியலையே. நாளைக்கு Fiat car, huh? Thank you very much for your company. Bye. முதலாளி, முதலாளி சொல்றேன்னு கோவிக்கப்படாது. கோவிக்கிற மாதிரி சொல்லாத. ஐயா, உங்களுக்கு தான் வீடு இருக்கு, ஏசி ரூம் இருக்கு, எத்தனையோ ஹோட்டல் இருக்கு. அங்க வச்சுக்கப்படாத சகதி எல்லாம். வீட்டுல தப்பு பண்ணா பொண்ணுக்கு தெரிஞ்சு போகும். ஹோட்டல்ல தப்பு பண்ணா பேப்பர்காரங்க போட்டுருவாங்க. அதனாலதான் இந்த மாதிரி நடமாடும் பெட்ரூமா ஏற்பாடு பண்ணிருக்கேன். எப்படி? அப்ப ஒண்ணு செய்யுங்க. இந்த சட்டையை கழட்டிட்டு ஒரு ஜிப்பாவும் ஒரு வெத்தலை பட்டியும் கொடுத்தீங்கன்னா இப்படி ஓரமா போய் உட்காந்துக்கிறேன். விளையாடுறியா? என்னங்க ஐயா நீங்க? உங்ககிட்ட வேலை பார்க்கறதுக்கு பேசாம பம்பாய் ரெட் லைட் ஏரியாவுல வேலை பார்த்தலாம் போல் இருக்கு. அங்கே போயிடுங்கிறேன். ஐயா, என்ன விளையாட்டா சொன்னா முடிவு பண்ணிட்டாரு. பைரவியே, எல்லா தெய்வமும் இருந்து இந்த வீரை கட்டி கொடுங்க. முதலாளி, குத்துங்க உங்க கையால. அங்க இல்ல, இங்க. யாராவது சுமங்கலி திருஷ்டி சுத்த சொல்லுங்க. சுமங்கலிக்கு நான் எங்கே போவேன்? இன்னொரு பொண்டாட்டி நான் கல்யாணம் பண்ணிட்டா. முதலாளி கவலைப்படாதீங்க, நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன். பொண்டாட்டிக்கா? சுமங்கலிக்கு. அப்படியா? பாருங்களேன். மஞ்சு, ஐயோ இந்த இருமா. மூணு சுத்துக்கு 300 ரூபாயா? இவ மட்டும் என்ன சுத்துனா 3000 ரூபாய். நீ என்ன பண்ற? இந்த பொண்ணை கூட்டு போய் என் வண்டியில வச்சிரு. முதலாளி, என்ன பதற? என்னமோ ஓம் பொண்டாட்டி நான் கூப்பிட்ட மாதிரி. முதலாளி எங்க இருக்க? இங்க இருக்கேன். ஓ, இங்கயா? என் பொண்டாட்டியே தான். பரவாயில்லைங்கிற. எது ஓம் பொண்டாட்டியா? நீ அமாவாசையா இருக்க, அவ பௌர்ணமியா இருக்கா, எப்படி? ஓ, அத கேக்குறீங்களா? பாம்பேல பஜன்லால் வீட்டுல வேலை பாத்துக்கிட்டேன். அப்படியே அங்க அமைக்க இங்க கூட்டி வந்துட்டேன். பஜன்லாலையா? அவரை கூட்டி வந்தீங்கன்னா அல்வா கண்டவா? அவர் மகளங்க. நீ என்ன பண்ற? மறுபடியும் பாம்பே போச்சு. வா போன்றேன். கண்ணல்ல. ஓ, வீடு இங்க இருக்கா? மஞ்சு, மஞ்சு, என்ன பூட்டி இருக்கு? ஹலோ ஹலோ ஹலோ, என் பொண்டாடி மஞ்சுவை பாத்தீங்களா? இப்பதான் முதல்ல வந்து கார்ல கூட்டி போனாரு. முதலாளி வந்து கார்ல கூட்டி போனாரா? அவர் எதுக்கு கார்ல கூட்டி போறாரு? முதலாளி, என் குலதெய்வத்தை எங்கடா கூட்டி போனாரு? முதலாளி, 700 கடுத்த முதலாளி. கார் ஆடுது. டே முதலாளி, டே பல குடும்பத்தை படுத்த பரதேசி, டே ஐயோ ஐயோ, டே கண்ணாடி வாட்சி திறந்துடா. ஐயோ, டே முதலாளி, அடி கள்ளி, இந்த கட்டாலிட்டியா வந்து படுத்திருக்க. உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன். யோ, உன்னை தெய்வமா நினைச்சுக்கிறேன். உன் காலை பிடிச்சுக்கிறேன், கழுத்தை பிடிக்க வச்சுட்டிய. உன்னைய கொல்லாம விட மாட்டேன், உன்னைய கொல்லாம விட மாட்டேன். மஞ்சி, நீங்க இருக்க? நான் இங்கதான் இருக்கேன். முதலாளி கூட நீ கார்ல போல? இல்லையே, ஏதாவது கனவு கனவு கண்டீங்களா? ஆமா. ஐயோ, பகல்ல கண்ட கனவு பலிக்கும்னு சொல்லுவாங்களே. ஐயோ, நீ எதுக்கு என் பக்கத்துல வரல? மறுபடியும் அந்த கார் சத்தம். வாடி என்னோட, வா வா. ஐயோ, வந்துட்டானே. உன்னை எங்கேயாச்சும் ஒளிய வைக்கணுமே. வா 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 வா. வந்தானே. வாடி வா. உள்ள போ, உள்ள போ. உள்ளே உள்ளே. முதலாளி என்ன அந்த பக்கம்? ஏன் வேற யாரும் எதிர்பார்த்தா? சாமி பக்தரை தேடி வந்த மாதிரி முதலாளி என்ன தேடி வந்திருக்கீங்களா கேட்டேன். பக்தி எங்க அதிகமா இருக்கும் அங்க சாமி தேடி வர்றது இருக்கதானே. எங்க இந்த மஞ்சு? அவளுக்கு நீங்க கேக்குறீங்க? இல்ல, ஒரு சும்மா குடும்பம் பாசம் அதுதான். அப்படியா?
உடம்பு சரியில்லைன்னு சொல்லி மேஸ்திரியை பார்க்க போயிருக்கான் ஆஸ்பத்திரி போயிருக்கான். என்ன உடம்பு சரியில்லைன்னு மேஸ்திரி கீஸ்திரின்னு சொல்லிட்டு இருக்க? போனா சிமெண்ட் செங்கலை வச்சு பூச்சிட போறாங்க. ஐயா ஐயா நீ என்ன பண்ற? எனக்கு தெரிஞ்ச ஃபேமிலி டாக்டர் இருக்காரு, பிரமாதமா பாப்பாரு. உன் பொண்டாட்டி இங்க கூட்டு வா, போய் பாத்துருவோம். போய் கூட்டு வாயா. சரிங்கய்யா, நீங்க உள்ள வந்து உட்காருங்க. இங்க உட்கார்ந்தா தான் காத்தாட உட்காரலாம். நீ போப்பா. கடவுளே தெய்வமே. நான் பா, பா, பா. கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். என்ன இன்னைக்கு இப்படி இருக்குது? என்ன கர்ச்சீப்பு பச்சையா இருக்கு? வெள்ளதான் இல்லையே. வா! ஏண்டா பொண்டாட்டிய டிக்கிக்குள்ள ஒளிச்சு வச்சுட்டு என்ன ஏமாத்தலாம்னு பாக்குறியா? முதலாளி, நான் ரெடி போலாமா? இல்ல, இந்த வண்டியை நானே எடுத்துட்டு போறேன். ஏன் எதுக்கு? இல்ல, உன் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னில்ல, நீ போய் ஆஸ்பத்திரியில பாரு, நான் அந்த வண்டியை எடுத்துட்டு போறேன். முதலாளி, நீங்க வந்த வண்டி அங்க இருக்கு. தொல்லை பண்ணாதப்பா. முதலாளி, இன்னைக்கு சொன்னா கேளுங்க. முதலாளி, ஐயா ஐயா. என்ன சென்ட் போட்டிருக்கா? இந்த தூக்கு தூக்குது. தூக்கணும் தூக்கணும். ஐயோ, இந்த நிலைமையில அவன் எப்படி இருப்பான்? சேலையை கொடுத்து கட்டிக்கிட்டு அப்புறம் தான் சும்மாவா? ஐயோ, நம்ம ஸ்டெப்பனியை காணாமே. கார் ஸ்டெப்பனி தான் இருக்கு. ஐயோ, மோசம் போயிட்டானே. அட பாவி, என் முன்னாலே ஒய்ப்ப கடத்தியா? டேய், இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள உன் தலையை தனியா எடுக்கண்டா. மச்சான் மச்சான், நான் இங்க இருக்கேன். மஞ்சு, நீ எப்படிமா இங்க வந்த? டிகிரில இருந்த? அன்னைக்கு ஆர்த்தி எடுக்கும்போது முதலாளி 300 ரூபாய் போட்டாருல்ல, ஆமா. அதே மாதிரி இன்னைக்கு போடுவாருன்னா உள்ள வந்துட்டேன். அப்ப அங்க சேலை இருந்துச்சா? வெளியில வரும்போது டிக்கில மாட்டிக்கிச்சு, அங்கேயே விட்டுட்டேன். ஆடி என் கண்ணே. பகா, இதுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். இன்னைக்கு இப்பவே ராஜபாட்டு ராஜாராமைய மச்சனை வர சொல்லி அவனை முன்னால விட்டு நான் பின்னால பல வேலை பார்க்கிறேன். இது எங்க ஆத்தா பிராரி மேல ஆன. எவ்வளவு தொலைச்சாலும் வீச்சம் போகாது. அப்பா, எவ்வளவு அழுக்கு. என்ன அழுக்கே வர மாட்டேங்குது? கண்ணாடி இல்லையா? ஏய் ஐயா, என் பொண்ணு ராதா மெட்ராஸ்ல இருந்து வருது. ஆமா. கார் எடுத்துட்டு போய் கூட்டு வா. அப்படி அந்த மாலதி மாதம் சேர்த்து ஒன்னா கூட்டி வந்துருதா? டேய், மாலதி காருக்குள்ள தாண்டா இருக்கா. 3 நாளைக்கு மேல கூட்டி வந்தது இன்னும் காருக்குள்ளதான் இருக்கா? இது பரவாயில்லையே, போன வாரம் கூட்டு வந்து இன்னும் ஜீப்லயே இருக்கு. சரி, வண்டியில போய் மொத்தமா ஆத்துக்குள்ள விட்டு அலசனம். கர்ம கர்மம். சிங்கரம் சிங்கரம், அம்மா, முன்னால போதே அந்த அம்பாசிடர் காரை ஃபாலோ பண்ணு. எதுக்குமா? என் கூட படிச்சவரு அட்ரஸ் வாங்க மறந்துட்டேன். நீ பின்னாடியே போயே, அவர் வீடு எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். சந்தோஷம். மாமா, அப்பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. பரீட்சை எப்படி இருக்க? நல்லா எழுதிருக்கேன்ப்பா. முன்னால உட்கார்ந்த பொண்ணு நல்லா இல்லையா? அவங்க பொண்ணு நல்லா இருக்கும். ஏய், ஐயா, காலேஜ் பரீட்சை எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே நீங்க வைக்கிற பரீட்சை தான் அவங்க பொண்ணு பாஸ் ஆகணும். அப்படி என்ன பரீட்சை? கல்யாண பரீட்சை. கரெக்ட் கரெக்ட். நீ போமா, போய் ரெஸ்ட் எடுத்துக்க. போமா, போய் ரெஸ்ட் எடுமா. ஐயா, என்ன ஐயா? ஒண்ணு இல்லையா? அப்புறம் ஏன் கூப்பிட்ட? ஐயா, ஒரு விஷயம். அதாவது மகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற நல்ல எண்ணத்துல மனசை திடப்படுத்திக்கங்க. சுற்றுப்புற சூழ்நிலையில கச்சபச்சாலாம் தேவையில்லை. பாக்கலாம். பார்த்த வரைக்கும் போதுமியா? உன் வேலையே பாரியா. ஓகேயா? நீ ஏன் ஏன் மேல செய்யற? அதுக்கு நான் இருக்கல. என்னங்க நீங்க? ஏய், யாரு கதை தட்டா? எனக்கு என்ன தெரியும்? இப்ப யார் தட்டா? போய் பாரு. வந்திருக்குதுங்க முதலாளியா தான் இருக்கும். நானே போய் கதை திறக்கிறேன். யார் அது? நாட்டுக்கு சேவை செய்யும் நாகரிக கோமாளி வந்தேனையா. எப்ப வந்த? எதுல வந்த? லாரில வந்தியா? நடந்து வந்தியா? அதாக வீட்டையே நாடகம் டேக்கிறேன். எப்படா வந்த? அதாகப்பட்டது. தம்பி, ஏக்கா, ஏக்கா, பாட்டி நல்லா இருக்காங்களா? அவங்க செத்து போய் தான் 3 வருஷம் ஆச்சு. எருமை குட்டி போட்டுச்சா? குட்டி எங்க போடுது? சாணி தான் போடுது. சாணி கண்டு மாடுன்னு இதுக்கு தான் வந்தாங்க. எதுக்கு வர சொல்லி தெரியுமா? மச்சான் சொல்லவே இல்லையே. என்னடா? வீட்டுல விசேஷமா? அக்கா உண்டா இருக்குதா? அக்கா குண்டா தாண்டா இருக்கா? டேய், அப்படி எது எனக்கு தெரியாம ஆயிரம் சொல்லி தாண்டா பயந்துகிட்டு இருக்கேன். உன்னை தனியா பேசுற வாடா. சாப்பாடு சாப்பாடு உனக்கு தான் குட்டிக்கு தயார் பண்றி பாத்துக்கிட்டு பா. போ. செத்த மீன் செய்க்கா, இதே கருவாடு. ஏன்டா இதுக்கு தான் இருந்து வந்தியாக்க? போடா. பொசாட்ட போடா. போடா. ஏன் மச்சான் இப்படி கொந்தளிக்கிற? சு, ஆ? சொல்றத கேளுடா. எமராளி ஒரு பொம்பளை பொறுக்கி. அவனுக்கு உங்க அக்கா மேல ஒரு கண்ணு. அவன் மேல ஏன் கண்ணு? போற போக்க பார்த்தா கொலையே பண்ணிரும் போட்டுக்கலாம். ஐயோ மச்சான், அவசரப்படாத. இப்பெல்லாம் ஜெயில தலைகீழ தொங்க விட்டு அடிக்கிறாங்க.
அதுக்கு தான் உடனே வர சொன்னேன். அடுத்த பஸ் எப்ப நான் ஊருக்கு போகணும்? சொல்றத கேளுடா. ஆ. நேர போறேன். ஆ. ஒரு கத்திய கையில எடுக்கிற, ஆ. ஒரு கிண்ணத்தையும் கையில எடுக்கிற. எதுக்கு மச்சான்? விஷயத்தை முடிச்சிடா. என்ன மச்சான் சொல்ற? முட்டாப்பல சொல்றத கேளுடா. என்ன மச்சான் கணத்துல சுண்ணாம்பு தடவற? சுண்ணாம்புலடா வெண்ணெய். உள்ள ஊரிய ஏச்ச போதேப்பா அஜ ஊரியா எருமை வெண்ண மடையா சிங்கப்பூர் சேவிங் கிரீம்டா. சொன்ன பரவாயில்ல. ஐயோ நானே எடுக்கிறேன். உரம் போட்டு வளர்த்த மீசையா இப்படி ஒரு நொடியில எடுக்க சொல்றாரு. உங்க அப்பாவுக்காக ஏறுடா. You are a handsome, beautiful man. எவ்வளவு அழகா இருக்கு. Please follow me. ஓ மை காட். மச்சான், ஆ? கதவை திறந்தது ஒரு ஆள் உள்ள வருது. டேய், உன்னை எத்தனை தடவை சொல்லிருக்கேன், வெளியே போகாத, பல பல்லு போன சொல்லு பசங்களா வருவாங்கன்னு. போகாதன்னு சொன்னா இல்லையா? பொறுக்கி பசங்க யார? இவன்தான். முதலாளி, நீங்க எப்ப வந்தீங்க? நீ பொறுக்கின்னு சொன்னீல்ல, அப்பவே வந்துட்டேன். ஏய், இவன் முதலாளியா? நான் கதவை திறந்த உடனே என்ன முன்னாடி கொத்திட்டா. முன்னாடியா? ஹெட்ல இடிச்சிட்டா. ஹெட்லைட்டா? ஐயோ, ஹெட்லைட் இல்ல, ஹெட். நீ டிரைவரா இருக்கிறதுனால உனக்கு எப்ப பார்த்தாலும் ஹெட்லைட் ஞாபகம் தான். அதான் பார்த்தேன். முதலாளி, சு, என் குழந்தையா முதலாளி? அமெரிக்காவுல ஆம்பளைக்கு பூரா மஜாஜ் பண்ற வேலை பாத்துக்கிட்டா லீவ்ல வந்திருக்கா. ஏப்பா எப்ப அது அமெரிக்கா போகும்? லீவு முடிஞ்சவன. லீவு முடிஞ்சவன அமெரிக்கா போக வேண்டாம். அப்ப வேலை யாரு தரணும்னு ஏன் ஆபீஸ்ல நான் தர்றேன். வருத்தமா? அக்கா, ஏன்டா அதுக்கு அக்கா கூப்பிடுற? ஏன்டா தம்பி கூப்பிட்டியா? ஒண்ணு இல்ல மணி வாங்க கிடக்கா. ஐ சக்கா, ஐ. அங்கிள், என்ன நீங்க ஆபீஸ்க்கு வர சொன்னீங்கல்ல, அதனால நான் ரொம்ப டீசென்ட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். பாருங்களேன். இன்னொரு விஷயம் தெரியுமா? இன்னொன்னு இருக்கா? அது இல்ல அங்கிள், இன்னைக்கு பஸ்ல வரும்போது ஒரு காலி பையன் பச்சக்குன்னு என் முதுகுல தடவிட்டான். இவ்வளவு அகல இருந்தா தடவ மாட்டானா? போங்க அங்கிள். புளிஞ்சி அவ யாரசி ஈத்த மக்கா கீத்த குத்த வாசபு. ஹாய். நீங்க இவ்ளோ பொண்ணுங்கள வச்சிருக்கீங்களே, பின்ன எதுக்கு என்ன கூப்பிட்டீங்களா? உன்னையும் வச்சுக்கிறதுக்கு தான். யூ நாட்டியா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ அம் கோயிங் டு வொர்க் அண்டர் யுவர் எம்டியா? புரிஞ்சுதா? இல்ல சார். எனக்கும் புரியல. அங்கிள், திஸ் இஸ் அமெரிக்கன் இங்கிலீஷ். நான் தமிழ்ல சொல்லிடுறேன். இன்னையில இருந்து உங்க எம்டிக்கு கீழே நான் வேலை செய்ய போறேன். இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணீங்களோ அதை இப்ப பண்ண போறேன்னு சொல்லுது. அங்கிள், இங்க இருக்கிற எல்லா ஃபிகருங்களையும் எனக்கு அறிமுகப்படுத்துறீங்களா? படுக்கிறீங்களா? அது நீ படுத்துறீங்களா? படுத்துறேன். இது லாரி மேரி. மேரி மேரி மாரி பிஸ்கட். அங்கிள், இவரை நான் கிஸ் பண்ணவா? பொம்பளைக்கு பொம்பளை தாராளமா பண்ணலாம். அரை ஊத்தம். நான் பாத்ரூம் போனா நீ கம்பெனி கொடுக்கறியா? சரி வா, நான் கம்பெனி கொடுக்கறேன். ஏய் மேரி. சார், நான் 5:10க்கு போறேன். 5:10க்கு போனா ஆபீஸ் கௌரவம் என்ன ஆகுது? 1000 500க்கு போமா, அப்பதான் சம்பாதிக்கலாம். வாட்? 5 மணி 10 நிமிஷத்துக்கு நான் போகணும். இது பாப்பா வந்த உடனே என்ன பேசுறது ஏது பேசுறது ஒண்ணும் புரியல. ஏய், உன் பேர் என்ன? அஞ்சு. நீங்க ஜாக்கெட்டுக்கு எவ்வளவு பஞ்சு வைக்கிறீங்க? என்னது? இல்ல, நீங்க ஜாக்கெட்டுக்கு எவ்வளவு மீட்டர் துணி எடுக்கிறீங்கன்னு கேட்டேன். 1 மீட்டர். அங்கிள், வேற ஃபிகர் பார்க்கலாம். இது சைத்தான் ஃபிகர். ஏய், உன் பேர் என்ன? நிர்மலா. என்ன இருமலா? நிர்மலா. ஓ, ஜோக்கியா. இது என்ன கால்குலேட்டரா? டைப்ரைட்டர். டைப்ரைட்டரா? டைப் அடிச்சு கை தேஞ்சு போச்சு. நீ ரொம்ப அழகா இருக்க. நிஜமாவா? உன் நெஞ்சில கை வச்சு சொல்றேன். அங்க நெஞ்சு இருக்கு, இருந்த இடம் வா நீ. ஐ, இது உங்க ரூமா? நிறைய போன் இருக்கு. எல்லாம் மணி அடிக்கும். உட்காரு. இந்த சேரியில எங்க உட்காருதா? மடியில உட்காரு. ஐயோ, பானமுள்ள பொண்ணு, நாங்க மடியில எல்லாம் உட்கார மாட்டோம். சரி, அடியில உட்காரு. அமெரிக்கா இருந்து வந்தவங்க எல்லாம் அடியில உட்கார மாட்டாங்க. என்ன அடியில உட்கார மாட்டாங்க மடியில உட்கார மாட்டாங்கன்னு 5 கிலோ அரிசி கொட்டலாம் போல இருக்கு. குறும்பு. இருட்டா இருக்கு. ஓட்டி ஓட்டலாம் சரி உள்ட்ட போய் சுடியற போறான். மண்ணா கூச்சை ஊத்தற ஜட்டி ஊத்தற ஊச்சை. ஆகாஜு. டேய் ஐயா, இத்தனை நாளா இந்த இடம் என் கண்ணுல படவே இல்லையே. யார் இடம்? ஐயா, உங்க சம்பந்தியோட இடம்யா. சம்பந்தியோட இடமா? வெரி குட். பணம் இல்லாமலே இந்த இடத்தை வாங்கிடலாம். பாத்தீங்களா உங்க சம்பந்தி ஐயாவுக்கு எவ்வளவு அக்கறைன்னு?
அவரா ஓடி வந்து கேட்ட திறக்கிறாரு. இனிமே இந்த வடிவேலு தான் நம்ம வீட்டு வாட்ச்மேன். என்னையா சொல்றீங்க? ஒரிஜினல் வாட்ச்மேன் சீட்டை கிழிச்சு அவனை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன். இது நல்லா இருக்கு. சம்பந்தியா வந்தவங்களை சம்பளமே இல்லாம வேலை வாங்கக்கூடிய சமத்தியம் உங்க ஒருத்தருக்கு தயா இருக்கு. அது மட்டும் இல்ல, நம்ம வீட்டு சமையல்காரி சீட்டையும் கிழிச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன். அப்ப சோறாக்க வாட்ச்மேன் வடிவேலு ஓய்வு. ஐயா, அவர்தான் என்எஸ்சி பேங்க் எம்டி. ஓ, இங்க இது என் மாப்பிள்ள. மாப்பிள எடுத்து சொன்னங்க. என்ன எடுத்து சொன்னேன், படுத்து சொன்னேன்னு. இது என் பொண்ணு ராதா. ம். இவர் நம்பி பிரயோஜனம் இல்ல. நான் தாங்க தானே ஒரு உசுரை காப்பாத்துறேன். டிரைவர் ஐக்கியலா சொன்னேன். என்ன இவ்வளவு கிளார் அடிக்குது? ஏய், லோனை கெடுத்துறாதடா. நீங்க வாங்க. வாங்க கூட்டு வாங்க. வாங்க 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 வாங்க. மஞ்சி சொல்லுங்க. இல்ல, நீ ஆக்குன சோறு, இன்னைக்கு வச்ச குழம்பு, செம்புல வச்ச தண்ணி எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதனால உன் கை நிறைய தங்க வளையல் செஞ்சு போலாம்னு இருக்கேன். போங்க. 3 மாசமா மல்லிகை பூ கேட்டுட்டு இருக்க. 1 மணி பூ வாங்கி தர வக்கு இல்ல, வளையல் வாங்கி தராரா? ஏய், என்ன வேணாலும் சொல்லி, ஆனா வக்கீல் மட்டும் சொல்லாத. ஒரு நிமிஷத்துல எப்படி வரேன் பாரு. ஹாய். இன்னைக்கு வாங்கி கொடுத்தா அசித்திர வேண்டியதான். ஐயா, என்ன இவர் இந்நேரத்துல வராரு? முதலாளி, என்ன கிராமத்துல வர்றீங்க? எல்லாம் சமாச்சாரமா தான். நம்ம வீடு தானே. எது என் வீடா உங்க வீடா? என்ன முதலாளி? ஆ. அமெரிக்கா. ஓஹோ, என் குழந்தையாளா? முதலாளி, நேர போய் இந்த பக்கமா கட் பண்றீங்க. ஸ்ட்ரைட்டா போயிடாதீங்க. மாப்பிள்ள இன்னைக்கு ஐ பூ. நீங்களே வச்சு விடுங்க. என்னது? அமெரிக்கா இந்தியன் ஸ்டைல்ல மாறிடுச்சா? டேய், மாப்பிள்ள நீ என்ன இங்க உட்கார்ந்திருக்க? என்ன மச்சான் கசகசன்னு இருக்குது இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு. அதான் போர் அடிக்குது, தம் அடிச்சு நாளாச்சுன்னு ரெட்டத்தம் அடிக்கிறேன். ஐயோ, அட பாவி, உங்க அக்கா தனியா இருக்காடா வீட்ல. டேய், என் முதலாளி உள்ள போயிருக்காடா. அவன் போய் வர 10 நிமிஷம் ஆச்சுடா. இன்னைக்கு இந்த குடும்பத்தை எடுத்து ஊரை கூட்டி மான மரியாதை கப்பல மானவரி ஏத்த போறாங்க. வாடா. அக்கா தலையே இவ்வளவு பெருசா இருக்கே ஜட. மச்சான், முதலாளி அக்கா தலையில கைய வச்சான். நீ கவலைப்படாதா. இப்ப நான் அவனை என்ன பண்றேன்னு மட்டும் பாடுறா. இதுக்காக தாண்டா அவன் நாள் காத்துக்கிறேன். மாப்பிள, நீ லைட் ஆஃப் பண்ணு. நான் அவன் லைட் ஆஃப் பண்றேன்டா. சுச்சோ மச்சான். அமெரிக்கா, உன் தலையில பூ வச்சதுக்கு இதுதான் தண்டனையா? எங்க அங்கிள்? என் தலையில பூ வச்சு வேணா என் தலைய பாரு. என்னது? தலை எங்க இருக்கு? ஆம்பளையா? ஆமா அங்கிள், நான் ஆம்பளைதான். அடச்சை, பொம்பளை வேஷம் போட்டு அதே மாதிரி பேச்சு வந்துருச்சு. நான் ஆம்பளைதான். ஆமா முதலாளி, நீங்க திருந்துறதுக்காக நாங்க நடத்துற நாடகம். இனிமேலும் அப்படி தப்பு பண்ணாதீங்க. ஒழுங்கா இருக்க. என்ன இனிமே ஒண்ணு இல்ல, எந்த பொம்பளையுமே நினைக்க மாட்டேன். முள்ள அப்படியே போங்க. ஐயோ, அப்படியே எனக்கு ஒரு போங்க. வேலை போட்டுட்டாங்க. ஐயோ, புண்ணு இருக்க இடத்துலயே அடிச்சு விட்டீங்களப்பா. உள்ள அப்படியே போங்க. என்னடா அது? ரிவர்ஸ் நடக்க வச்சு விட்டீங்க. முள்ள. மச்சான். மாப்பிள, பேந்துருச்சுடா. ஜெயிச்சிட்டோம். அக்கா, இந்த நல்ல நாளை கொண்டாடுறதுக்கு ஒரு கோழியோட குழந்தைய கொலை பண்ணி எனக்கு சமையல் பண்ணிட்டாக்கா. என்னடா சொல்ற? முட்டை குழம்பு வேணும் சொன்னேன். இதே பொழப்பான உனக்கு. நல்லது பண்ணாத.